الحمد لله من لا تراه العيون. الحمد لله من لا تخالطه الظنون. الحمد لله من لا يصفه الواصفون. والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه المسلم أو كما قال عليه الصلاة والسلام. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு அருட்கொடையாக வந்துதித்த அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை முற்றுமுழுதாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், மௌத் வரை உலகத்திலே வாழக்கூடிய முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சலாமும் சாந்தியும் என்றென்றும் உண்டாவதாக பிரார்த்தனை செய்கிறேன். புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய மாளிகை, அவனுடைய இறை இல்லத்தில் ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எம்மை படைத்து பரிபாலித்து உணவளித்து பாதுகாத்து போஷித்து வளர்க்கின்ற நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழுமாறு ஆரம்பமா அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இவர் தக்வாவை அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்சத்தையும் பயத்தையும் வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் கட்டு சாதனமாக எடுத்துக்கொள்கிறார்களோ, இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான ஒரு நிலைமையை கண்டுகொள்வதோடு அவருடைய மௌத்துடைய நிலைமை, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அத்துணை நிலைமைகளும் சந்தோஷம் நிறைந்ததாக மாறிவிடும். அதற்கு மாற்றமாக அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்சமில்லாமல் பயமில்லாமல் தன்னுடைய உள்ளம் கூறுகின்ற பிரகாரம் யாரெல்லாம் உலகத்திலே வாழ்கிறார்களோ, இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் சிக்கல்களை சந்திப்பதோடு அவருடைய மௌத்துடைய நிலைமை, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அத்துணை நிலைமைகளும் சோதனைகளும் சிக்கல்களும் நிறைந்ததாக மாறிவிடும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் பாக்கியசாலிகளின் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. மேலான சங்கையான கனவான்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு தஆலா சங்கையான உன்னதமான ரபீஉல் அவ்வல் மாதத்துடைய ஆரம்ப ஹுத்பாவை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு மாதத்துடைய சிறப்புகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஷரீஅத் சில மாதங்களுடைய சிறப்புகளை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முஹர்ரம் மாதத்துடைய சிறப்பை கற்றுத்தந்திருக்கிறார்கள். முஹர்ரம் மாதத்துடைய சிறப்புகள் எங்களுக்கு தெரியும். துல்ஹிஜ்ஜா மாதம், அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துக்கு ஒரு சிறப்பு ஒன்று இருக்கிறது. அதனை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ரமதானுடைய மாதம், அது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அந்த மாதத்திலே நோன்பு நோட்பதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அந்த நோன்பு மாதம், அந்த ரமதானுடைய மாதத்துடைய சிறப்புகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். வேளாணவர்களே, ரபீஉல் அவ்வல் மாதம்,
இந்த மாதத்துக்கு ஏதாவது சிறப்பு இருக்கிறதா? மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இந்த மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை விட வேற எந்த சிறப்பும் அந்த மாதத்துக்கு தேவையில்லை. மேலானவர்களே, இந்த நபியை அல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், முழு மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தாக அனுப்பி வைத்தானோ அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்தில் பிறந்ததே அந்த மாதம் சிறப்பாவதற்கான அடிப்படையான காரணமாக இருக்கிறது. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரரே, இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய புகாரி கிரந்தத்திலே பாபு மௌத் யௌமில் இஸ்னைன் என்ற ஒரு பாடத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த பாடத்துக்கு கீழால், அதாவது திங்கக்கிழமை நாள் மௌத்தாகுவது சம்பந்தமான ஒரு பாடம். அந்த திங்கக்கிழமை நாள் மௌத்தாகுவதற்கு சில சிறப்புகள் இருக்கிறது. அந்த பாடத்திலே இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள், திங்கக்கிழமை நாள் மௌத்தாகுவது ஏன் சிறப்பு என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளிலே மௌத்தாக இருக்கிறார்கள். எனவே மேலானவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மௌத்தாகுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திங்கக்கிழமை நாளை சிறப்பாக்குவதா இருந்தால் அந்த நாள் சிறப்பானது. மேலானவர்களே, முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க திங்கக்கிழமை நாளில் நோன்பு நோட்கிறீர்களே, என்ன காரணம் என்பதாக கேட்டார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ذاك يوم ولدت فيه. ஏன் அந்த நாளில் நான் நோன்பு நோட்கிறேன் என்றால், அந்த நாளில் நான் பிறந்திருக்கிறேன், அதனால் தான் அந்த நாளிலே நான் நோன்பு நோட்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, தான் பிறந்த நாளை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்டார்கள் என்றால் அந்த நாளுக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது. அந்த நாள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிய நாள் என்பதால் அந்த நாளிலே மௌத்தாகுவதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து மறைந்த இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்துக்கு வேறு என்ன சிறப்பு வேண்டியிருக்கிறது? மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆஷூராவுடைய நோன்புடைய சிறப்பு எங்களுக்கு தெரியும். ஆஷூராவுடைய நோன்பு, அந்த நோன்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தினரையும் அல்லாஹ் ஃபிரௌனுடைய கெடுதிகளிலிருந்து பாதுகாத்த ஒரு நாள் அந்த நாள். மேலானவர்களே, அந்த பனூ இஸ்ராயீல்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் அந்த தினத்திலே நோன்பு நோற்றார்கள். அதற்கான காரணம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய கூட்டத்தினரும் அந்த ஃபிரௌனுடைய கெடுதிகளிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள். மேலானவர்களே, துலும் என்ற அந்த இருட்டிலிருந்து நூர் என்ற இஸ்லாம் இதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட மாதம். மேலானவர்களே, உண்மையில் நாங்கள் கண்ணியப்படுத்த மகத்துவம் செலுத்துவதற்கு மிகவும் தகுதியான ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறார். ரபீஉல் அவ்வல் மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம். அந்த மாதத்துக்கு ஒரு சிறப்பு ஒன்று இருக்கிறது. மக்கா என்ற பூமி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்த பூமி. அந்த பூமிக்கு ஒரு சிறப்பு ஒன்று இருக்கிறது. இப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்படக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். இவ்வாறு பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் எல்லா இடங்களிலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள், அவர்களுடைய வர்ணனைகள் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது மேலானவர்களே, ரபீஉல் அவ்வல் மாதத்தில் மாத்திரம் பேசுவதோடு சுருக்கி கொள்ளப்படக்கூடிய ஒரு வரலாறு அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. மேலானவர்களே, ஒவ்வொரு மாதத்திலும்
ஒவ்வொரு நாளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படிப்பது, அதற்காக நேரம் ஒதுக்குவது எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் முஸ்லிம்களாகிய முஃமின்களாகிய எங்களுக்கு இருக்கிறது. அது கிதாபில் இமாம்கள் அதை பிரித்து காட்டுகிறார்கள். அதில் முதலாவது கடமை தான் அல் ஈமானு பிஹி. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான முறையில் நாங்கள் ஈமான் கொள்றது, நம்புறது, உண்மைப்படுத்துறது. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எங்கட கண்களால காணல, காணாம நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, அந்த சஹாபாக்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டார்கள், அவர்களை உண்மைப்படுத்தினார்கள். நாங்கள் காணாமல் நம்பி உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை. மேலானவர்களே, எப்பொழுது நம்பிக்கை வருமோ அப்பொழுதுதான், மேலானவர்களே நம்பிக்கை வருமோ அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கையை படிக்கிறதுக்கு ஆசை வரும். இரண்டாவது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறது. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்கள யாரும் ஈமான் கொள்ள மாட்டீர்கள், பூர்த்தியான ஈமான் அடைஞ்சு கொள்ள மாட்டீங்க இதுவரைக்கும்டா நீங்க உங்களோட பெற்றோரை நேசிக்கிறத போல, உங்களோட குழந்தைகளை நேசிக்கிறத போல, அதை விடவும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காத வரையில நீங்க ஈமான் கொள்ள மாட்டீர்கள் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மேலானவர்களே, நபியுடைய நேசம் எங்களுடைய பெற்றோருடைய நேசத்தை விட, எங்களுடைய குழந்தைகளுடைய நேசத்தை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய நேசத்தை விட அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் எங்கள் உள்ளத்துல வரும். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூணாவது செய்ய வேண்டிய கடமை இஹ்திராம், அந்த நபியை கண்ணியப்படுத்துறது. நபியுடைய பேச்சுக்களை, நபி அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று வரைக்கும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். நபியுடைய பேச்ச, நபியுடைய செயல, நபியுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தி இன்று வரைக்கும் ஹதீஸ்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து வைத்திருக்கிறார். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அந்த நபியுடைய முஹப்பத்தை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் கொண்டு வரோம். மூணாவது செய்ய வேண்டிய கடமை நபியை நாங்கள் இஹ்திராம், அதாவது கண்ணியப்படுத்துறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நபியுடைய சத்தத்துக்கு மேலால உங்களோட சத்தத்தை உயர்த்த முடியாது. மேலானவர்களே, நபிக்கு அல்லாஹ் நபியோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கத்தை அல்லாஹ் குர்ஆனின் மூலமா படிச்சுத்தார். இப்ப நபியை, மேலானவர்களே, நபியை கண்ணியப்படுத்தும். நபியுடைய ஹதீஸ்கள் பேசப்படக்கூடிய இடங்கள்ல, நபியுடைய அந்த வாழ்க்கை பேசப்படக்கூடிய இடங்கள்ல நாங்க கண்ணியமா நடந்து கொள்ளணும். இது நாங்க நபிக்கு செய்ய வேண்டிய பிரதானமான கடமையா இருக்கு. நாலாவது நபிக்கு செய்ய வேண்டிய கடமை இத்திபா, நபியை பின்பற்றது. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபியுடைய வாழ்க்கை இது ஒரு அற்புதமான வாழ்க்கை. நபி அவங்களோட சிறு பிராயமா இருக்கலாம், நபியோட பிறப்பாக இருக்கலாம், அவங்களோட வாலிப பருவமா இருக்கலாம், நபித்துவ காலங்களா இருக்கலாம், நபியுடைய தன்மைகளா இருக்கலாம், நபியுடைய ஃபேமிலி லைஃப் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், நபி அவங்களோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நபி அவங்களோட சமூக செயல்பாடுகள், சமூக பொறுப்புகள், நபி அவர்கள் தலைவராக இருந்தது, நபி அவர்கள் பொறுப்புதாரியாக இருந்தது. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒவ்வொன்றும் நாங்க படிக்கக்கூடிய மிகப்பெரிய பாடங்களா இருக்கு. இந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றது நபி அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை. இதை போல மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அத்தகல்லுகு பி அக்லாகிஹி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அக்லாக்க, எங்கட அக்லாக்க எடுக்கிறது. இன்னக லஅலா குலுகின் அதீம்,
நபியை பார்த்து குர்ஆன் சொல்கிறது, நபியே நீங்க மகத்தான குணத்தில் இருக்கிறீங்க. நபியுடைய குணங்கள் பேசப்படக்கூடிய மாதம். இந்த மஸ்ஜிதிலே ஷமாயிலுல் முஹம்மதியா, ஷமாயிலுத் திர்மிதி என்ற அடிப்படையில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனைகள் இது ஒவ்வொரு மஜ்லிஸிலும் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் இன்றைக்கு பயான் ரீதியாக மஜ்லிஸ்கள் ரீதியாக நடந்து கொண்டிருக்குது. வேளாணவர்களே, இதன் நடாத்துற நோக்கம் என்னண்டா நபியோட வாழ்க்கைய எங்கட வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும். நபியாவோட சுண்ணாக்களை எங்கட வாழ்க்கையில நாங்கள் உயிர்ப்பிக்கணும். இதற்காகத்தான் இப்படியான செயல்பாடுகள். ஆக மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இப்படி நபியவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல பிரதானமான ஒரு கடமை தான் நபியவங்களோட அஹ்லாக்க நாங்க அஹ்லாக்கா எடுக்கிறோம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கான குலுகுஹு அல் குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அஹ்லாக், அவங்களோட பண்பாடு குர்ஆனாக இருந்தது. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த மாதத்துல நபியவங்களை பத்தி பேசுறோம், அவங்கள பத்தி புகழ் பாடுகிறோம். மேலானவர்களே, ஒரு முக்கியமான விஷயம், நபியவங்களை நாங்க புகழ் பாடணும். நபியவங்களோட புகழ அவங்களோட வாழ்க்கைய சமூகமயப்படுத்தணும். மேலானவர்களே, இதே போல இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கை எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் தான். இன்னைக்கு சமுதாயத்துல நாங்க மக்களுடைய குறைகளை பார்க்கிறோம். ஆனா எவ்வளோ நலவுகள் இருக்குது, பேசப்படக்கூடிய நலவுகள் எத்தனையோ நலவுகள் இருக்குது. ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் எவ்வளோ நலவுகள், பேசப்பட வேண்டிய நலவுகள் இருக்குது. ஆனா அந்த நலவுகள் இன்றைக்கு சமுதாயத்துல பேசப்படுவதில்லை, குறைகளைத்தான் பார்க்கிறோம். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஒவ்வொரு சஹாபாக்களை பத்தியும் மனாகிப், அவர்களுடைய சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களுடைய சிறப்புகளும் அதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு சஹாபாக்களையும் அவங்களுடைய அந்தஸ்தை வைத்து அவங்கள புகழ்ந்தாங்க, அவங்களுடைய தன்மைகளை கூறி அவங்கள புகழ்ந்தாங்க, அவங்கள வாழ்த்தினாங்க. இந்த வாழ்த்தக்கூடிய பண்பை நபி அவங்க பிறந்து மறைந்த மாதத்துல நாங்கள் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ளணும். இதே போல மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வருகையை குர்ஆன் மிக சிறப்பாக பேசுது. நபி அவங்க இந்த உலகத்துக்கு வந்த அந்த வருகை இருக்குதே, இது அற்புதமான வருகை. அந்த வருகையை அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல கண்ணியமா பேசுகிறான். லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலா. மேலானவர்களே, இந்த உம்மத்துக்கு செய்த மிகப்பெரிய கொடைதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ரசூலாக இந்த உலகத்துக்கு அனுப்பினது. மன்னல்லாஹ், அல்லாஹ்வுடைய கொடை என்பதாக பேசுகிறான். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபி அவங்களோட வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ரஹ்மத்தாக, நபி அவங்களோட வருகையை அல்லாஹ் ரஹ்மத்தாக பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு உذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ் உங்களுக்கு தந்த நிஅமத்துக்களை நீங்க சொல்லி காட்டுங்க, நீங்க நினைவு கூறுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். மேலானவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல மிகப்பெரிய நிஅமத் எங்களுக்கு கிடைக்காது. அந்த அளவு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் நபி அவங்களோட வாழ்க்கை. நபி அவங்க எங்களுக்கு ரசூலா கிடைத்தது மிகப்பெரிய நிஅமத். அதனால மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இப்படியாக குர்ஆன்ல பார்க்கக்கூடிய நேரத்தில் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். நபி அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரഊஃப் என்பதாக சொல்கிறான், ரஹீம் என்பதாக சொல்கிறான். பஷீரன் வ நதீரா, பஷீரன் நன்மாராயம் கூறக்கூடியவர் என்பதாக சொல்கிறான். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னி புஇஸ்து முஅல்லிமா, நான் முஅல்லிமாக ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். இன்னி புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக், அக்லாக்க பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு
நபியவங்களை அனுப்பின நோக்கங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்லயும் சொல்லி காட்டுறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் சொல்லி காட்டினார். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வருகை ஒரு அற்புதமான வருகை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை போல ஒரு மனிதரா இருந்தாலும் கூட அவங்க எங்களை விட மேன்மையானவர்கள், அவர்கள் தனித்துவம் பெற்றவர்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போல ஒரு மனிதன் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை போல உடல் அமைப்பு கொண்ட ஒரு மனிதரா இருந்தாலும் மேலானவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அற்புதமானவர்கள். இந்த உலகத்துக்கு பிறக்கக்கூடிய நேரத்தில் மேலானவர்களே, எங்கள் எல்லாருக்கும் சம்பவங்கள் அடிக்கடி நாங்கள் கேட்டு தெரியும். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய தாயார் ஆமினா நாகி அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான பிரசவத்துடைய வருத்தமும் கிடையாது. மேலானவர்களே, எங்களை போன்ற ஒரு மனிதர் தான். ஆனாலும் அந்த தாய்க்கு பிரசவம் வருத்தம் இல்லைண்டா மேலானவர்களே, எங்களை விட மேன்மையானவர்கள், எங்களை விட தனித்துவம் பெற்றவர்கள், எங்களை விட தனித்துவத்தையும் சிறப்பையும் அல்லாஹ் அந்த தூதரிலே வைத்திருக்கிறார். பொதுவாக ஒரு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் தாய்க்கு பிரசவ வைத்திய வருத்தம் இருக்கிறது, அந்த பிரசவத்துடைய அந்த நோவினை இருக்கிறது. அந்த நோவினையை அந்த தாய் உணரவில்லை என்றால் மேலானவர்களே, எங்களை போன்ற ஒரு மனிதராக இருந்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா பின்த் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய பெண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த அவங்களோட தாயாரிடத்தில் அறையில் இருக்கிறார். அந்த பெண்மணி சொல்கிறார், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஆமினா அந்த தாயாருடைய அவருடைய கால் பகுதியால் ஒரு வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் வந்து அந்த முழு அறையையும் அதாவது வெளிச்சமாக்கக்கூடிய அளவுக்கு வெளிச்சமாகிறது. நான் வானத்தை பார்க்கிறேன், வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே விழுவது போன்ற ஒரு தோற்றம் எனக்கு தென்பட்டது. மேலானவர்களே, அந்த தாயார் சொல்கிறார், அந்த நட்சத்திரங்கள் என்னுடைய மேலில் விழுந்து விடுமோ என்று பயப்பட்டேன் நான் என்பதாக ஃபாத்திமா பின்த் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய பெண்மணி சொல்கிறார். மேலானவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு ஆச்சரியமானது. எங்களை போன்ற மனிதராக இருந்தாலும் அவருடைய பிறப்பு ஒரு ஆச்சரியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பால் கொடுப்பதற்காக வேண்டி ஹலீமத்து சஅதியா என்ற அந்த பெண்மணி, அந்த தாயார் பால் கொடுப்பதற்காக வேண்டி எடுத்துக்கொண்டு சென்றார். அந்த தாயார் அந்த பிள்ளையை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கியவுடன் அவர்களுடைய உடம்பிலே அவருடைய மார்பகத்திலே பால் ஊறத் தொடங்கியது. அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய பரக்கத்துக்களை உணரத் தொடங்கினார்கள். அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாகியது. மேலானவர்களே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த தனித்துவம். இதை போல மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சின்ன காலத்திலிருந்தே அல்லாஹ் பாவங்களை விட்டும் பாதுகாத்தான், சிலை வணக்கங்களை விட்டும் பாதுகாத்தான். மதுபானம் அருந்தக்கூடிய அந்த காலம், ஜாஹிலியாவுடைய காலம் எங்களுக்கு தெரியும். மதுபானத்து பிரியர்கள் இருந்த காலம். அந்த காலத்திலே சிலை வணக்கத்தை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை பாதுகாத்தார். இதை போல அவருக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்தான். ஒரு கண்ணியமான நஸப் வழித்தோன்றல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தான். இப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் எங்களை போன்ற மனிதராக இருந்தாலும் தனித்துவம் பெற்றவர்கள். எந்த அளவு ஹதீஸில் வருகிறது என்றால், முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டாய்லெட் போய் மலசல கூடத்துடைய தேவையை முடித்துவிட்டு வெளியே வருகிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதற்கு பின்னால் மலசல கூடத்திலே நுழைகிறார்கள். எந்த விதமான ஒரு அருவருப்பான வாசனையும் நுகரவில்லை. அங்கிருந்து கஸ்தூரி வாசம் அடிக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ்,
நீங்கள் அந்த மலசல தேவையை முடித்து கொண்டு வந்தவுடன் நான் மலசல தேவையை முடிப்பதற்காக வேண்டி நான் நுழைகிறேன், அங்கே கஸ்தூரி வாசம் வருகிறதே, என்ன காரணம்னு கேட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய மலசலத்தை அல்லாஹ் இந்த பூமியின் மூலமா அல்லாஹ் விழுங்கிக் கொள்ள உத்தரவிட்டிருக்கிறான். அதனால் நான் அதாவது மலம் சலம் கழித்தால் அதனை பூமி விழுங்கிக் கொள்கிறது. அதனால் கஸ்தூரி வாசம் அங்கிருந்து வந்தது. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அவர் எங்களை போன்று மனிதராக இருந்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தனித்துவம் பெற்றவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருந்தார். எந்த அளவுக்குண்டா மேலானவர்களே, புகாரி முஸ்லிம் ஷரீஃப் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடாத்துவார்கள். தொழுகை நடாத்தக்கூடிய நேரத்தில் பின்னால் இருக்கக்கூடிய சஹாபாக்களை அவர்கள் காணுவார்கள். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அதாவது தொழுகையில் பயபக்தியோடு அச்சத்தோடு இருங்கள், நான் உங்களுடைய ஹுஷூஐ, அதாவது நீங்கள் எந்த பயபக்தியோடு தொழுகிறீர்கள் என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் உங்களுக்கு பின்னால் நடக்கக்கூடியதை நான் கண்டு கொண்டிருக்கிறேன் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தனித்துவம் பெற்றவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறார். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இப்படியாக நபி அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டங்களா பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை தனித்துவம் பெற்றவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். இதனால மேலானவர்களே, அந்த நபியுடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். ஒவ்வொருத்தரும் நபி அவங்களோட வாழ்க்கையை படிக்கணும். நபி அவங்களோட குடும்ப வாழ்க்கை ஒரு அழகான குடும்ப வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே நேரத்தில் 11 மனைமார்களோட ஒரு அழகான குடும்ப வாழ்க்கை நடத்தி காட்டிருக்கிறாங்க. இது மேலானவர்களே, எங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை படித்து தரக்கூடிய ஒரு பகுதியா இருக்கிறது. இதனால் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தர்ப்பம். இந்த விடயங்களை படித்து கொள்றதுக்காக வேண்டி, இந்த விடயங்களை எங்களோட வாழ்க்கையில எடுக்கிறதுக்கான மிகப்பெரிய சந்தர்ப்பம். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எந்த அளவு ஈமான் கூடுமோ, எந்த அளவு நபியை பத்தி ஈமான் கூடுமோ, அந்த அளவு நபியுடைய வாழ்க்கையை படிக்கிறதுல நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவோம், அதை தேடுவோம், அதை படிக்கிறதுக்கு முனைவோம். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தோற்றத்தை பற்றி, அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மேலானவர்களே, இன்னும் நபியோட வாழ்க்கை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கிறதுக்கு தயாராகல. எத்தனையோ ஜாகிலியத்துக்கள், எத்தனையோ யகூதியத்துக்கும் நஸரானியத்துக்கும் நாங்கள் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் சரித்திரம் படைத்தவர்களுடைய வரலாறுகள் இன்றைக்கு பேசப்படுகிறது. அது சிலபஸா போடப்பட்டிருக்கிறது. அந்த சிலபஸை நாங்கள் ஒவ்வொருத்தரும் அதாவது பெருமையா படிக்கிறோம். அவருடைய அந்த வரலாறு படைத்தவர்களை பற்றி நாங்கள் பாராட்டுகிறோம், புகழ் பாடுகிறோம். மேலானவர்களே, உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைத்த அந்த சரித்திரம் அவர்களுடைய வரலாறை போல, அவர்களுடைய சாதனையை போல உலகத்தில் யாரும் சாதனை படைத்தது கிடையாது. அந்த ஒரு சாதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். தந்தையாக, சமூக பொறுப்புதாரியாக, ஒரு கணவனாக, ஒரு எல்லா கட்டத்திலேயும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான முன்மாதிரி எங்களுக்கு காட்டியிருக்கிறார். இதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. மேலானவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். மேலானவர்களே, நபி பிறந்த இந்த மாதத்தில் நபி அவங்களுடைய வாழ்க்கையை, நபி அவங்களோட சீராவை படிப்போம், நபி அவங்களோட சுன்னாக்களை எங்களோட வாழ்க்கையில் எடுப்போம், நபி அவங்களோட முஹப்பத்தை, அன்பை எங்களோட உள்ளத்தில் சுமப்போம். ரப்புல் ஆலமீன் நபியுடைய வாழ்க்கையை எடுத்து எங்களோட வாழ்க்கை ஆக்கி கொள்றதுக்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. நபி பிறந்து மறைந்த ஒரு உன்னதமான ரபீஉல் அவ்வல் மாதத்தில் விட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், நபியோட சுன்னத்துக்கள் ஆசியத்தாயா அல்லாஹ், நபியோட அஹ்லாக்க போல எங்களோட அஹ்லாக்க ஆக்கித்தாயா அல்லாஹ், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை தந்துடையா அல்லாஹ். யா அல்லாஹ், பெரியவங்களை மதிக்கக்கூடிய, சின்னவங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய நல்ல குணங்களை எங்கள்கிட்ட தந்துடியா அல்லாஹ்.
யா அல்லாஹ் நபியோட சுன்னாக்கள் ஆசையை தந்துடு யா அல்லாஹ் நபியோட சுன்னாக்களை ஒவ்வொரு நாளும் குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் இரக்கம் உள்ளவனே அன்பாளனே யா அல்லாஹ் அந்த நபியோட சுன்னத்துக்களை எடுத்து நடக்கிறதுல ஆசையை தந்துடு யா அல்லாஹ் கடைசி மூச்சு வரைக்கும் நபியோட சுன்னத்தோட நாங்க வாழ்ந்து மௌத்தாகணும் யா அல்லாஹ் நபி அவங்களோட ஷஃபாஅத்தை கியாமத்து நாள்ல அடைந்த கூட்டத்துல எங்களை எல்லாரையும் சேர்த்துடு யா அல்லாஹ் ஹவுலுல் கௌசர் என்ற அந்த நீர் தடாகத்துல நபி அவங்களோட கையால நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தைகள் எல்லாருக்கும் தந்துடு யா அல்லாஹ் இரக்கமுள்ளவனே அன்பாளனே கடனை விட்டு எங்களை எல்லாரையும் பாதுகாத்துடு யா அல்லாஹ் எங்களோட தேவைகளை சங்கையான முறையில் நீ நிறைவேற்றி தந்துடு யா அல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.